என்ன உண்ணா வரல அந்த புரோக்கரா? மணி ஆகி போதா? தோ வராரா? நான் ஏன் போதா பொலமினுக்குறா? வா புரோக்கரா, உனக்கு தான் காத்துங்கிறான். வரத்துல இருக்கட்டும், நான் பொண்ணுல இருக்குதுல்ல. பொண்ணு இல்லாமையா உன்னை வர சொல்லுவேன். என்ன இப்படி பேசுற? ஏற்கனவே இந்த ஏரியால தான் பொண்ணு பார்த்துட்டு போனோம். செட் ஆகல போதா? இது செட் ஆயிடும், கவலைப்படாதீங்க. சரி சரி, மாப்பிள்ளை வீட்டுல வர நிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்குண்ணா வெயிட் பண்ணா போச்சு. என்ன வியாபாரம் எப்படி இருக்குது புரோக்கரா? அட நாயா சொல்றது, அடியாருன்னா மோயம் சறுக்குது. எல்லாரும் நிலைமையும் அப்படித்தான் இருக்குது. சரியா, மாப்பிள்ளை வீட்டுல கமிஷன் எல்லாம் பேசுல? அதெல்லாம் ஷார்ப்பு, நீ பொண்ணு வீட்டுல பேசிட்டல. நீ கவலையே படாத, பொண்ணோட தாய் மாமா நம்ம ஆளு துட்டு குத்துருவான். தாய் மாமாக்குறானா? அப்ப நல்லா செய்வான் போலுக்குதா? கண்டிப்பா செய்வான். அப்பா இந்த பொண்ணுன்னா அமைஞ்சிட்டேன்லப்பா. புரோக்கர் அமைஞ்சிரும்னு சொல்லி இருக்காருடா கண்ணு. அண்ணாக்கு முடிச்சவனே எனக்கும். கவலைப்படாதடா சின்னவனே, பார்க்க போற இடத்துல இன்னொரு பொண்ணு தான், அதை உனக்கு முடிச்சிருவோம். தோன்ட்டாங்களே, ஏபா இங்க வாங்க. அடடு, தொன்ன வைத்த இங்கதான் இருக்கிறான். வாப்பா, புரோக்கர் இங்கதான் இருக்காரு. யோ நாயா எகத்தாயா உனக்கு தொன்ன வைத்தான்ற? தொன்ன வைத்தான்னு சொல்ல புரோக்கர, தொன்னையில பிரசாதம் சாப்பிட்டு வந்தோம், அத பத்தி பேசிட்டு வந்தோம். நல்லா கண்ணாடி போட்டு மாப்பிள்ளை சூப்பரா இருக்கிறாரா? ஓ கண்ணாடி ரைட்டுப்பா. கண்ணாடி கயிட்டுனாலும் அழகாக்குறாரு. அது என்ன சொல்ல வரேன்னா, எங்க போனாலும் இதுதான் சொல்றாங்க. யோ அம்ஜிக்கார ஆயா முஞ்சியா, நான் ஓவரா கெத்து காட்டுறா. என்ன புரோக்கர, சின்ன பசங்க முன்னாடி அசிங்க பத்துற? புரோக்கரா, இந்த 3 பேர்ல மாப்பிள்ளை யார் தான்? இதோ வயிற்று போட்டு சாஞ்சினுக்கிறானே இவன்தான். புரோக்கர் அப்படிலாம் சொல்லாத. ஏண்டா இருக்கிறது தான்டா சொல்ல முடியும், என்ன மாதிரி ஸ்லிம்மா இருக்குடா. என்ன சொன்ன புரோக்கரா? ஸ்லிம்மா என்ன மாதிரி? அப்படியா? இவர மாதிரியா இருங்கப்பா. புரோக்கர் தம்பி, நம்ம 2 பசங்களுக்கும் ஒரே இடத்துல பொண்ணு கிடைக்குமா? கிடைக்கும். மூஞ்ச பேர் பித்தளை மாத்திங்க மாதிரி. பித்தளை மாத்தியா? அது என்னப்பா? திட்டு கபோதிங்கன்னு அர்த்தம். சரி, வழன்னு பேசாம பொண்ணை போய் பாப்போம் வாங்க புரோக்கர. வாயா போதாரியா? சரி புரோக்கர் தம்பி, இவர் யாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. நான் பொண்ணு சைடு புரோக்கருங்க. அப்படியா? பொண்ணு நல்ல பொண்ணாப்பா? ஏன் இவர் நல்ல பொண்ணு இருந்தா தான் தாலி கட்ட வரோமா? இல்ல எது இருந்தாலும் பரவாயில்ல. அப்படிலாம் சொல்லாதடா கண்ணு. புரோக்கர், அன்னி கூட்டு போய் காட்டினியா அந்த மாதிரி பொண்ணு எல்லாம் இருக்காதுல்ல? அது எப்போ போய் சேர்ந்திருக்கான், நீ கவலைப்படாத. எப்பா அது போதும், வாங்கப்பா போலாம். உடனடி அந்த புரோக்கர் மாப்பிள்ளை கூப்பிட்டு வரனா ஆளைய காணோம். இல்லையா வருவாங்க. எப்படியாவது இந்த சம்மந்தம் முடிஞ்சதுன்னா எங்க அக்கா பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ என்னத்துக்கு மல்லு கட்டிங்க எடுக்கிற? அவங்க பார்த்து முடிச்சுக்கிட்டு கூட. என்னாலும் அக்கா பொண்ணுடியே மனசு கேட்கல, அதனால தான் நானே பார்த்து முடிச்சிடலான்னு முடிக்கிறேன். உள்ள வேணையாது, ஒரு சொம்பு தண்ணி கேட்டா கூட கொடுக்காது. என்ன பண்றது, அக்கா பொண்ணா போதுச்சே விடு. அது வராங்க பாரு அவங்களா? அவங்கதான். பொண்ணை பார்த்த உடனே மாப்பிள்ளைக்கு பிடிச்சிடும். ரொம்ப சந்தோஷம் புரோக்கரே. வாங்க வாங்க. யோ ராமூர்த்தியா, மாப்பிள்ளை வந்துட்டாங்கயா? வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. வணக்கம்மா, வணக்கம் வணக்கம். இவர் தான் பொண்ணுக்கு தாய் மாமா. வணக்கங்க வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம்பா. நீதான் மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை இவர்தான், நான் மாப்பிள்ளையோட அப்பா. மூஞ்சி பார்த்தா சரியில்லையா? உங்க அக்கா பொண்ணு நல்லா இருக்கன்ற? புரோக்கர என்ன அப்படி சொல்லிட்ட? எங்க அக்கா பொண்ணு சூப்பரா இருக்கான். ஆமா புரோக்கரா, பிரச்சனை இல்ல, கவலைப்படாத. நான் கவலைப்பட்டு நாயாக போகுது, இவன் கவலைப்படாம இருந்தா சரி. பொண்ணு வீடு எங்கப்பா இருக்கு? இவ்வளவு தூரம் வந்துட்டோம். எனக்கு எங்க தெரியும்? யோ கூட்டின்னு போயா? வாங்க வாங்க போலாம், அந்த பக்கம் தான். வாங்கப்பா போவோம். பொண்ணை கட்டினா இந்த வண்டியை கொடுத்துருவேன். அடடா, ரொம்ப சந்தோஷம். அவன் யாரா குறுக நிக்கிறத? என்னங்க அப்படி கேட்டீங்க? பொண்ணுக்கு அப்பா தெரு குத்துல பப்புனு வருஷம் போற ஆள் தானே நீயா? கரெக்டா சொல்லிட்டீங்களே புரோக்கரு. அடடே, எனக்கு தெரு குத்துனா ரொம்ப பிடிக்குமே, ஒரு ஆட்டத்தை போடுங்க சம்பந்தி. வந்தா நின்னா வந்தானோ, வந்தா சென்ன குந்தானோ, வந்தா நின்னா வந்தானோ, வந்தா சென்ன குந்தானோ. அடடே, ரொம்ப அமக்கலப்படுத்திட்டீங்களே. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பாட்டு கச்சேரியே தேவையில்லை. சூப்பரியா, உன்னை சாதாரணமா நினைச்சேன், செம்மையா பண்ணிட்டேன். நன்றி வணக்கம். மாமா, பொண்ணு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகிறப்பா, வர சொல்லட்டுமா? அப்பா என்னப்பா எல்லாமே ரோட்லயே வச்சு அமைச்சிருவாங்களா? அதுவும் ஒரு விதத்துல நல்லதாண்டா கண்ணே. பொண்ணை பார்த்துட்டு கை நினைக்கலாம்ல. கெல்ட்டு பசங்க, இவங்களுக்கு பொண்ணு பார்க்கறதுலயே நான் கேவன் ஆயிடும் போலுக்குதா. நான் போய் பொண்ணை கூட்டின்னு வரேன், இருங்க. ஏய், பொண்ணு வந்தா வெக்கப்படக்கூடாது, சரியா? சரிப்பா. ராமூர்த்தியா, மாமாட்ட எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் நான் சொல்லிட்டேன்.
அப்புறம் வந்து கம்மியா குத்திங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் பாத்துக்கோ. டேய் பேசுறத விட 1000 ரூபாய் சேர்த்து குத்துறேன் போதுமாடா? அது விட்டு போனா போதும். அடடா இவனுக்கு பேசத்தை பார்த்தா வேலை போவாது தூக்கிட்டு போலுக்குதே. புரோக்கரே அங்க என்ன மொனன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, எந்த மண்டபத்துல கல்யாணம் வைக்க போறீங்கன்னு பேசி நிக்கிறேன். தாஜ்மஹாலை வச்சிடலாம். அட தரித்திரம் புடிச்சவனே, அது சமாதிடா. இவனுக்கு கடைசி வரையும் அதான் இடம் போலுக்குது. பொண்ணு வருது பொண்ணு வருது பொண்ணு வருது. இது யாருப்பா? பொண்ணோட அம்மாவா இருக்குமோ? பொண்ணோட அம்மாவே இவ்வளவு நல்லா இருக்கும். அப்போ பொண்ணு ஒண்ணு சூப்பரா இருக்கம்பா. இருக்கட்டும்டா, நமக்கும் அப்பப்ப கை கால் வலிச்சதுன்னா முச்சு விடும்ல. நான் சொல்றேன்பா, நீ கவலைப்படாதப்பா. இவனுக்கு குடும்ப நட்டத்துக்கு பொண்ணு கேக்குறாங்களா இல்ல கூட்டு சேர்த்து இருக்கிறதுக்கு பொண்ணு கேக்குறாங்களா தெரியலையா? பொண்ணு வருது பொண்ணு வருது. ஆமா வா வா. அப்பா பொண்ணு வந்துச்சுப்பா. இல்ல அவசரப்படாதா. எங்க வீட்டு பொண்ணு ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். அத கஷ்டப்படாம பாத்துக்கணும் நீங்க தான். அது நான் மூஞ்சில 3 மீட்டர் துணியை மூடி வச்சிருக்கியா? எங்க குடும்ப வழக்கப்படி கல்யாணம் பண்ணாதான் மூஞ்ச திறந்து காட்டுவோம். ஆஹா, நான் பா ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. புரோக்கரே எனக்கும் ஓகே தான். ஐயோ மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டு போலக்குதா. டேய் எவ்வளவு லேட்டாடா வருவ? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா. என்ன ஓகே சொல்லிட்டாங்களா மாப்பிள்ளை வீட்டுல? புரோக்கரே இந்த நாமக்காரன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதே. எவங்களா? நல்ல ஊத்து பாரு, அந்த டாட்டா மாட்டி நம்ம பாக்கல. பார்த்த மாதிரி தான் இருக்குது புரோக்கரே. டே பொதாரியா, உனக்கு மனசாச்சிக்குதாடா? என்ன புரோக்கரா, என்ன ஆச்சு? இததான் காமி போறேன். அப்பே தெரிஞ்சிருந்தா வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. ஏன் புரோக்கரா இந்த பொண்ணுக்கு நான் ஓட்ட வண்டி தரேன்னு நிக்கிறாங்க, உன்னமா தரேன்றாங்க. மாப்பிள்ள நான் கூட பிரியா கட்டெல்லாம் வாங்கி தரேன்பா. நேத்துக்கா லாஸ்ட் பயணத்துக்கா? என்ன புரோக்கரா இப்படிலாம் பேசுறீங்க? டேய் அந்த கேவி மூஞ்சில இருந்தா தூக்குங்கடா. என்னப்பா கேள்வி மூஞ்சின்றாரு? ஆமா இந்த ஆளா அன்னைக்கே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஏமா ஏன் சந்தேகம் பாருங்க, இதோ காட்டு இருங்க. ஏமா இந்த பொண்ணு மூஞ்சி காட்டுங்கம்மா. அம்மா மாப்பிள்ள ஓட்டுமா. கரம் பூச்சுத நேரம் காலி ஆயிருக்குன்னு பார்த்தா உன்னமாங்குது. இந்த பொண்ணுக்கு என்ன பாக்குற அப்படி ஓடுறானுங்க? டே பொதாரியா, எல்லாம் உன்னால தான்டா. என் பொண்ணை ஏமாத்துறவனுக்கு பொண்ணே கிடைக்காது. ஏமா 150 கிலோ அரிசி மூட்டை அது பொண்ணாமா? என் பொண்ணுக்கு என்ன குறை? அழாதம்மா, உனக்கு சீமையில இருந்து மாப்பிள்ள கூட்டின்னு வரேன். கீஞ்சிச்சு இந்த புரோக்கர் தொழில விட்டுலான்னுக்கிறேன். கர்ம எங்க போனாலும் இதான் இருக்குதுங்க. புரோக்கரா என்ன போயிடுறா? டேய் நீ பேசாதடா, வடி காசு முடிஞ்சா கல்திக்கு அடிப்பேன். என்ன இவ்வளவு கோவமா போறாரு புரோக்கரா? சரி அவன் போனா என்னக்குது, நான் வேற மாப்பிள்ள கூட்டின்னு வரேன். நீ பொண்ணு உள்ள கூட்டுமாமா. வாமா போலாம். ரொம்ப கஷ்டமாகுதுப்பா, இது அம்பிடுன்னு பார்த்தேன். அட என்ன தப்பாச்சோ, சரி ஒரு ஆடத்தை போடு. வந்தானே வந்தானோ வந்தானே குந்தானோ வந்தானே வந்தானோ வந்தானே குந்தானோ வந்தானே வந்தானோ வந்தானே வந்தானோ வந்தானே வந்தானோ.